திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. முடிஞ்சா அடிச்சுப்பார், என் தலைவர் மேல கைய வச்சுப்பார். இந்த பக்கம் கை நீட்டுறீங்க இல்ல அப்படின்னு சங்கிகள், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு சங்கிகளுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு மோடிய இல்ல அமித்ஷாவ இல்ல அவங்க சைடு யார இவங்க இவன்தான் எங்க இதுலயே ஒரு பெரிய இது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுல கூட்டு அடிச்சு தொட்டுப்பா யோசிச்சு பாருங்க. 2014 மோடி அப்படித்தான் சொன்னானு. மோடிடா குஜராத்தே அப்படியே இப்படி கமுத்திட்டாரு தெரியுமா? அடுத்து அமித்ஷாடா 20 வருஷம் ஆண்டவர் தானடா, 20 வருஷம் அப்படியே கமுத்தி தான் போட்டாரு. அடுத்து அமித்ஷாவை சாதனைக்கிறா முட்டிஞ்சா பண்ணி பாருங்கடா. அடுத்து அந்த பேட்ச்ரா ஆளுநரை தொட்டு பாருங்கடா அப்படின்னாருங்க. இப்ப எங்க நின்று இருக்கு அப்படின்னா நீதியரசர் GRS கிட்ட நிக்கிறானு. என்னன்னு முடிஞ்சா எங்க தலைவர் மேல கைய வச்சு பாருங்க. அவர் ஜட்ஜிரா அவனு இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கட்சிக்காரங்க என்னன்னா சொல்லலாம். இவரு பொது சொத்து, இவரை போய் எப்படி இவரு எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இல்ல இவங்க தான் எப்படி திட்ட முடியும்? ரெண்டுமே தப்பாச்சு. முடிஞ்சா விமர்சிச்சு பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறானுங்க. ஓஹோ, அப்படி போட்டு விமர்சிக்க முடியாதுல்ல, ஏன்னா அது ஒரு இம்யூனிட்டி இருக்குல்ல. ஆமா, இம்யூனிட்டினா அது ஒரு பகுமானமா அது தெரியல, ஒரு பவரான ஆளு அவரு. அதுதான் சொல்றேன். அதான் ஜட்ஜை அவரு அவ்வளவு சீக்கிரம் தொட முடியாது. பொதுவான ஆளு, அரசாங்கத்தால அதிகாரத்துல உள்ள ஆளு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். அப்படி எப்படி விமர்சிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அப்படின்னு நம்ம SG சூர்யான்னு ஒரு பீஸ் இருக்கும்ல. ஆமா, எப்பவுமே அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது பிரச்சனை. அது நம்ம பாதிக்குன்னு சொல்லக்கூடாது. அறபோதன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, தவறு. ஐயா, நான் நேரடியா அப்படி சொல்லல. அப்படி சிந்தனையில இருக்க மாதிரி அறபோத சூர்யா அவர் ஒரு ஃபேக் நியூஸை கட்டி விட இந்த மாதிரி திமுக MLA-வோட பையன் ஒருத்தர் கோடவுன் ஸ்டாலின் கோடவுன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட அந்த பையன் பிரஸ் மீட்டை போட்டு உள்ளூர் மீடியா வெளியூர் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கிலீஷ்ல ஒரு தடவை தமிழ்ல ஒரு தடவை டவுன் 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 GRS டவுன் டவுன் அப்படின்ட்டு எங்க அது எங்க நடந்தது, இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணா, யார் யாரெல்லாம் சாரியா மொத்தம் கை வச்சுட்டாங்க. டீடைலு தம்பி, எந்த தொகுதி MLA யாரு என்ன ஒரு சின்ன பையன் எடுத்து பேசி விட்டாருங்கிற? நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. சாணி அடிச்சுட்டாங்களா? அதுவும் ஒரு ஐட்டம் இல்ல, 2 ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணி அந்த பையன் அடிச்சிருக்கான். ஆமா ஆமா, சின்ன பையனேவா? எஸ், ஆஃப் கோர்ஸ் தம்பி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா சொன்னாங்க, அதுவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது இன்னும் பெரிய ஆளாச்சு. ஒரு எங்கர் டோன்ல பேசினா அது இன்னும் இதா இருக்கும்ல. ஒண்ணு இல்ல, நேத்து மதுரைக்கு நிறைய அரசு விழாவிற்காக முதல்வர் வந்திருந்தாரு. TN ரைசிங் மாநாடு நடந்துட்டு இருக்குது, முடிஞ்சு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காகவும் இன்னும் பல அரசு திட்டங்களை செயல்படுத்தி நான் கம்பேர் பண்ணியே சொல்றேன், உடச்சு பச்சை சொல்லிடுறேன் அப்படின்ட்டாப்ல. ஏன்னா ட்வீட் போட்டிருந்தாரு, வளர்ச்சி மாடலா டேஷ் மாடலா, எதற்காக இவங்களுடைய அரசியல் இருக்குது? இது வளர்ச்சியை நோக்கிய அரசியலா டேஷை நோக்கிய அரசியலா? அந்த டேஷ் நேற்று ஃபில் பண்ணிட்டாப்ல, கலவர பயலுக அப்படின்னு ஃபில் பண்ணிட்டாப்ல. இதெல்லாம் கேட்டு ஒரு நொறுக்கி விட்டாரு. சோ இந்த பையன் என்ன பண்ணாரு? சம்பவத்துக்காக ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்றதுக்காக திமுக காரங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. அப்பதான் விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன் அவருடைய பையன் தான். ஆமா, அவருடைய பையன் தான் இவரு அக்ஷய். எல்லாரும் முழக்கம் போட்டிருக்கிறாங்க. அப்ப தலைவர் வாழ்க, வருங்கால எப்போதும் முதல்ல வாழ்க போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போட்டோன்னே டக்குன்னு இவரு ஸ்டாலின் பார்த்தோன்னே டவுன் 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 GR சுவாமிநாதன் டவுன் டவுன் அப்படின்ட்டாப்ல. அந்த பையன் சொல்லிட்டாப்ல. அந்த கூட்டத்துல போய் ஏன்டா சொல்லுவாரு? அத அப்புறம் வரும்ல, விமர்சி பெருக்கல சொல்லிட்டாப்ல. போலீஸ் எல்லாம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றி இருக்கு. எங்க அவர் ஸ்டாலின் வர்றாரு, ஸ்டாலின் ஸ்டாலின் டவுன் டவுன் TN டவுன் டவுன் சொன்னாதானே
போலீஸ் வந்து அந்த பையனை தூக்கிட்டு போனோம். என்ன சொன்னாப்ல? டவுன் டவுன் ஜிஆர் சுவாமிநாதன். அது யாரா தெருவில் உள்ள ஒரு பேரா இருக்குதோ அதுக்கு போய் ஏன் பிடிச்சிட்டு போகுது போலீஸ்? நீங்க என்ன தெருவில் உள்ள பேர் இல்ல, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் நம்ம மதுரை நீதிபதி அவரு ஜட்ஜ்னு சொல்றா. ஜஸ்டிஸ் குஸ்டிஸ் எனக்கு என்ன தெரியும்? நீதிபதி ஜட்ஜையா பார்த்து சொல்லிட்டாப்லையா? ஜட்ஜையா டவுன் டவுன் டாப்ல. அது என்ன சரி, அதுக்கு அங்க போய் எதுக்கு சொல்லணும்? அவரு அங்க சொன்னது எதுக்கு போலீஸ் முதல்ல எடுத்துட்டு போகணும்? புரியல. ஒண்ணு சொல்லக்கூடாது. நீங்க பாட்டு உண்மையை பேசிக்கிட்டே இருப்பீங்களா? மோடி ஆடுற நாட்டு உண்மையை பேசுவீங்களா? நீங்க பேசக்கூடாது. இது மாதிரி அதெல்லாம் வந்து அது ஒரு எதிர்ப்பா அவர் பதிவு பண்றாரு. ஆனா போலீஸ் வந்து எதுவும் பிரச்சனை ஆயிருமோ என்னத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க? எல்லாரும் சேர்ந்து சொன்ன என்னத்துக்கு ஆகுது? ஒரு பிரச்சனை ஆயிடும். முதல்ல இந்த தனி குரலை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு அப்புறப்படுத்திட்டாங்க. புரட்சி குரலை அப்படியே அழகுங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. ஓஹோ, இந்த கிளிப்பு அந்த பையன்கிட்ட யாரோ ஒரு பையனுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பின்னாடியே போய் என்ன சொன்னீங்க, என்ன முழக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த பையனை பத்தி கேட்டே இருக்காரு. அதுக்கு அந்த பையன் டவுன் டவுன் சொல்ல வந்தேன் அப்படின்னு கப்புனு வாயில கை வச்சு போலீஸ் அமுக்கிடுச்சு. ஓஹோ, அந்த கட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. என்ன கதைய? நம்ம ஆடு இதெல்லாம் எப்படி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி எப்படி இருந்தாலும் ஐபிஎஸ்ஸா இருந்தா ஐபிஎஸ். அதாவது 2 விஷயம் நடக்கும். ஐபிஎஸ் கிளியர் பண்ணி முட்டாளா இருந்தீங்கன்னா வேலை பாதியிலே போயிடும். போலியா இருந்தீங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க, வேலை விட்டுக்கிட்டு போயிடும். இதுவும் அந்த மாதிரி வந்து பீஸ் தானே. எப்படி ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்ததுனால புத்திமொழிக்கு போய் பாதியில் எவனாவது ஐபிஎஸ் பாதியில விட்டு வருவானா? எந்த மலுமட்டையாவது விட்டு வருமா? வேலை பார்க்க தெரியாது விட்டு வந்துருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அது போலியானது மாதிரி இதுவும் போலியானது. சர்வீஸ் பார்க்க முடியாம பாதியில ஓடி வந்து பேசுது. அந்த பாருங்க, முன்னாடி சாமானிய மக்கள் தான் ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிராக குரல் கொடுத்தார்கள். இப்பொழுது எம்எல்ஏ மகனே குரல் கொடுத்து கட்சிக்காரங்களே டவுன் டவுன் பொத்தி அழைச்சிட்டு வந்துட்டாங்களா? அந்த கிளிப்பை பாருங்க. என்ன சொன்னீங்க? யார சொல்றீங்க நீங்க? இதுதான் இந்த கிளிப். அதுக்கு போட்ட ட்வீட் இப்போ உங்களுக்கு ஆமா டவுன் டவுன் தான் பொத்தி கூட்டி போறாங்க. என்ன டவுன்னு சொன்னாரு தெரியாது இல்ல. ஆனா நீ தான் சொல்ற, எனக்கு தெரியலையா? இப்ப இத வந்து அண்ணாமலை எப்படி ட்விஸ்ட் பண்றாப்லன்னா ஸ்டாலினை தான் ஒரு டவுன் டவுன் சொல்லிட்டாப்ல. பாத்தீங்களா, மக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சொந்த எம்எல்ஏவோட பிள்ளையே சொல்லுது. ஆமா, அதனால தானே போலீஸ் புடிச்சு எடுத்துட்டு போகுது. அதெல்லாம் எடுத்துட்டு போகுது. இதேதான் அப்படியே இத வந்து அண்ணாமலை வாந்தி எடுத்துருக்காப்லையா, அந்த வாந்தி அப்படியே அள்ளி குடிச்சு அந்த அரபோத சூர்யா அரபோத கூடாது அப்படியே இயல்பா இருக்கு. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஐயோ, நானும் அதை குத்தமாவோ கலாய்க்கு பாடி சேம்லாம் பண்ணல. நானு டக்குனு ஒரு அடையாளமா சொல்றேன். டக்குன்னு அப்படியே கூட கண்ணு போயிடும் அவரு. அந்த இப்போ ஒரு வழக்கமே வச்சிருக்கேன். என்னது? தொடர்ந்து ஃபேக் நியூஸ் அவதூறு. ஆமா, வாயை திறந்தாலே ஃபேக் நியூஸ் தான். இந்த இடத்துல வந்து யூடர்ன் நிறுவனத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னது? சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன பொய்கள், கஞ்சா சங்கர் சொன்ன பொய்கள் இப்படின்னு தனித்தனியா அவங்க தொகுப்பு ஒண்ணு போட்டாங்க. அதே போல எஸ்ஜி சூர்யா சொன்ன பொய்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒண்ணுமில்ல சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணுமில்ல, எஸ்ஜி சூர்யா போடுறதுல ஒரு ஆளை போடுங்கிற ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஈஸியா வியாபாரம் ஆகும். வியாபாரம் பண்றதுதான் ஆள் இல்ல. ஏன்னா சிடிஆர் வந்து இப்ப அவனும் பெருசா வியாபாரம் ஆகல. அதே போல கஞ்சா சங்கர் அவன் பேசினாலே போய் இப்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சாங்க. மெயின்டைன் பண்ண இந்த பீஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, இதுக்கு ஒரு ஆள் போடுங்க. அதனால என்ன சொல்லுங்க அந்தால ஒரு வாந்தி அண்ணாமலை எடுத்து போட்டுருக்காப்ல. அப்படியே அடுத்து எக்ஸஸ் போட்டுருக்காப்ல. ஸ்டாலின் இது அப்படியே ஃபாலோ பண்றாங்களா? அப்படியே சங்கியல் ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு இது டாபிக் கொடுத்தா எடுத்து போட்டாங்க அப்படியே. ஆனா டவுன் டவுன் சொல்லும்போது வாயை போத்துறாங்கல்ல. ஆனா அது உண்மைதானே? அதுக்கு ஆதாரம் இருக்கு, அவங்கள்ட்ட இது இருக்குதா? அது பெருசா இதாகி அதான் வளர்ந்து எப்பவும் ஒரு ஊர்வலம் போகுமே, ஊர்வலம் போகும். ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி அவதூறு பரப்பணும்? என்ன அவசியம் இருக்குது? அந்த பையன் சொன்னதை தான் அந்த எல்லாம் பரப்புறாங்க. இவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்? இதே மதுரை ஏர்போர்ட்ல ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினாங்க. என்னது? ராணுவ வீரர்கள் இறந்து போனே அந்த உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அமைச்சர் பிடிஆர் வந்து போயிருந்தாப்ல. சரி, அப்ப செருப்பு எடுத்து யாரோ ஒருத்தன் வீசிட்டான் கார் மேல. உடனே இத வந்து அப்ப ஒரு இன்னொரு விஷயம் வந்துச்சு. இது இல்ல மேட்ரு, இன்னொரு ஆடியோ ரிலீஸ். அதான் மேட்ரு. என்னது? அண்ணாமலை அங்க இருக்கிற பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட பேசுற ஆடியோ. ஆனா அது அப்படியே வைங்கன்னா
அதை நம்ம வந்து வேற மாதிரி இப்போ அரசியல் பண்ணுவோம்னா அதை வச்சு வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுவோம். ஆமா ஆமா, அந்த ட்விஸ்டிங் தான் இங்க போட்டிருக்காப்ல. அப்படின்னா ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறான். ஓ, அது அதாவது ஒரு மேட்ரு கிடைச்சிருக்குது, அது அப்படியே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. அது வந்து வேற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறது. இப்படிடா வேற மாதிரிங்கிற அவன் தான் டவுன் டவுன் உன்ட்ட ஆதாரம் இருக்குதா? அந்த பையன் டவுன் டவுன் சொன்ன ஆதாரம் இருக்குதா? ப்ரோ தட்டி விடுங்க. I said that go down ஒளிக ஒளிக ஜிஆர் சுவாமிநாதன் ஒளிக என்று சொன்னேன். go down justice ஜிஆர் சுவாமிநாதன் go down. கிளியரா சொல்லிவிட்டாரா? என்னடா அங்க ஏர்போர்ட் உடச்சு சொல்லிவிட்டாரா? இல்ல ஏர்போர்ட்ல சொன்னும்போது நம்மளுக்கு தெரியல யார் சொன்னா, யாருக்குமே தெரியாது. இப்படி உலகத்தையே சொல்லிவிட்டாப்லையே. இதுதான் நீங்களோட பழக்கம். எப்படி சின்ன பையன் தானே அடிச்சு விட்டேன், எங்க அண்ணன் அடிச்சு பாரு அப்படி மாட்டேங்கல. அந்த மாதிரி என் குருநாதர் மேல கைய வச்சு போடுறா. இல்ல எனக்கு தெரியல, நீ சொன்ன மாதிரி மோடி, அமித்ஷா, நட்டா, அதுக்கப்புறம் யாரு ஆளுநர், இவங்க எல்லாம் ஒரு ஆட்கள்னு வரிசையா நிப்பாட்டினாங்க. எல்லாரையும் சப்பு 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 சப்புன்னு அடிச்சாங்க. இப்ப இங்கேயும் கொண்டு வந்து அவங்கள மாட்டி விட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. உன் கட்சிக்காரங்க எக்கேடு கட்டு போங்கன்னு விட்டுறலாம், நாங்களும் விட்டுருவோம். ஒரு ஜட்ஜையா கொண்டாந்து நடுத்தரில் விட்டுருக்கீங்களடா, கொண்டு வந்து அவரையும் சாணியடி வாங்க வைக்கிறீங்களே, நியாயமா இது தேவையா? அவரை பிடிச்ச எதுக்கு எழுத தம்பி, நீங்க யார சொன்னாலும் வாடனாலே அடிப்போமா? வாடனாலே அடிக்கிறாங்க, எதுக்கு அவரை வாடன்னு சொல்லி கூட்டு வரீங்க? அப்ப எல்லாரும் கெட்ட பேர் வாங்கி பண்ணாதீங்க, மிகவும் தவறு பண்ணாதீங்க. பாருங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பேசுனது இதை கடந்து போயிடும். ஒரு சின்ன பையில கூட்டாந்து வச்சு ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தீங்களே. அந்த ஆள் சம்மந்தமே அவர் இந்த வீடியோ பார்த்தா எவ்வளவு சங்கடப்படுவாரு. அப்புறம் அடுத்த ஏதாவது ஹியரிங் டே அன்னைக்கு இதை வேற சொல்லி காட்டுவாரு. ஆமா இப்படித்தான் வந்து கட்சிக்காரங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் சொல்லி வேற காட்டுவாரு. என்னவோ இப்ப அதை வேற ஃபாலோ பண்ணு. இல்ல அவரை உங்களா உங்க கட்சியோட வச்சுங்கடா, பொதுவா உள்ள ஆள் எடுத்து நடுத்தல விடாதீங்க. வேண்டாம், நல்லா இல்ல. இப்ப பேசி விட்டாருல வருமா? ஒரு சின்ன பையன் பேசுறான் வருமா? யாரு? திமுக எம்எல்ஏவோட பையனாடா அவரு? யாரு தெரியுமில்ல? யாரு? இவர் வந்து டெல்லி சட்டக்கல்லூரியில படிக்கிறாரா? இங்க இடம் இல்லையா? வெளியூர்ல போய் படிக்கிறாரு. ஜேஎன்யூயா? ஜெயன் இல்ல, ஒரு சட்டக்கல்லூரி. ஆமா, அது வேற ஒரு ஜெயன். ஓகே. இல்ல உங்க ஊர்ல படிச்சிட்டு உங்களே வந்து இப்படி கேள்வி கேக்குறாப்லையே. நான் இப்ப எதுக்கு இந்த டெல்லி சட்டக்கல்லூரி மேட்டர் சொன்னேன்னா, நீ பாட்டுக்கு இப்படி இழுத்து விட்டு அந்த பையனை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி விடுறியே, டெல்லியில எழுத்து வேற ஏதாவது ஒரு குரூப்பை கூடி அங்க உங்களுக்கு எழுத்து ஏதாவது பண்ணி விட்டாருன்னா என்ன பண்ணுவ? டெல்லி சட்டம் படிச்சவரு, டெல்லியில எவ்வளவு பெரிய சட்டம்லாம் இருக்கும் இல்ல? எல்லாருக்கும் ஒண்ணுதான். இல்ல நான் என்ன சொல்றேன், அப்ப அங்க ஏபிவிபி இருக்குல்ல, இவங்க என்ன நம்ம ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட நம்ம எடுத்து இவ்வளவு பெருசா பண்றானுங்க. அப்ப இவங்க எடுத்து நம்ம இனிமே அரசியல் பண்ணணும். காலேஜ்ல போய் உன்னை எடுத்து அப்ப வந்து ஒரு அடுத்த வில்சன் ரெடிங்கிற ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஆப் உனக்கு தான். ஆமா. இல்ல இன்னொரு மேட்டர் இருக்குது. இது இவங்க தொடர்ந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த? ஆமா இப்படித்தான் இனிமே இது வரைக்கும் கோ பேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு துணை முதல்வர் சொன்னாரு. உடனே ஆடு சும்மா இல்லாம சொல்லிடுவியா? உங்க அப்பா சிஎம்னா நீ இப்படி பேசிடுவியா? உங்க தாத்தா முன்னாள் சிஎம்னா நீ அப்படி பேசிடுவியா? நீ மட்டும் உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை சொல்லி பாரு அப்படின்னாப்ல. எனக்கு என்னமோ அது உரண்டெழுத்து மாதிரி தான் தோணுது. இல்ல உரண்டையில போய் மாட்டிக்கிட்டாரு. சொல்லி பார், நீ செஞ்சு பாரு அப்படின்னாரு. அன்னைக்கு நடந்த இளைஞரணி கூட்டத்துல பூரா பயிலி உட்கார வச்சு சேர் போட்டு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, அந்த சீன் பாருங்க. உன் வாயில இருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு. ஆமாப்பா, வழக்கமா வச்சிருக்காங்க. ஒருத்தன் பேசியிருந்தானா ஒரு வயசா இருக்குதும் 1000 பேர் கத்துறாங்கல்ல. அன்னைக்கு இப்படி விட்டுட்டு பொருளையில் அடி வாங்க வைக்கிறதா அவங்க வேலையா இருக்குது. துணை மேடையில கெட் அவுட் மோடின்னு சொல்ல வச்சாதீங்க அப்படின்னு அவர் ஒரு வேலை சொல்லி இருந்தாலும் கூட துணை முதல்வர் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு நாள் செய்தி, 2 நாள் விவாதம், ஆனா ஒரு வாரம் வரைக்கும் கூட இருக்குங்க, போய் தொலையுது. இப்ப இளைஞரணியில இருக்கிற கிளைக்கழக நிர்வாகியில இருந்து தொண்டர் வரைக்கும் சொல்லி விட்டானே, தேவையா இது? நினைக்கிறேன் இது வந்து எல்லாம் அவமானப்படுத்துறதுக்கு அண்ணாமலை பண்ண உரண்டையான்னு நினைக்கிறேன். நானு இருக்கலாம் வாய் இழுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா இப்ப மோடி மேல வன்மை நேரடியா திட்ட முடியல, வன்மை இருந்து டேரக்டா டீல் பண்ண முடியாம இந்த மாதிரி ஒரு டீல் பண்ண விடலாம்ல, அது மாதிரி நிறைய நடக்கும். இவன் செய்யற ஆள் தான் இருந்தாலும் இப்ப நான் நினைக்கிறேன்னா, இப்படி பூரா பைத்தி நீயே தெருவில் இழுத்து விட்டு அடி வாங்கி வைக்கிறியே. இப்ப இந்த பையனை யாருக்காக தெரியுமா? இப்ப டெல்லி சட்டக்கல்லூரியில படிக்க உலகத்துக்கு தெரியுமே, இப்படி உலகத்துக்கே தெரியுமே. இப்ப உலக ஃபேமஸ் அந்த பையன், யாருக்கும் தெரியாது. இப்ப நீ வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 2 எம்எல்ஏ சீட்டு உறுதிப்படுத்த, நீ எப்படி
ஆமா இப்படி ஒரு கொள்கை பையனை கொழுந்த நீ வளர்த்திருக்கீங்க. வாரிசு குட் அப்படின்னு வாரிசு அரசியலா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல். ஆமா கொள்கை வாரிசு அரசியல். கொள்கை வாரிசு அரசியல். கொள்கை வாரிசு. ஆமா சொன்னாப்லையா இல்லையா? அவங்க அப்பா வந்து இதே போர்ஸ்ல வந்து ஜிஆர்எஸ் சொன்னாங்களா இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை சங்கீத எதிராக பேசினாரா நமக்கு தெரியாது. இந்த பையன் பேசுறாப்புல இல்ல, அதாவது அப்பனுக்கு பாடம் கத்து கொடுத்து சுப்பன் அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. பையன் லா படிக்கிறாப்புல உலகத்துக்கே தெரியும். இன்னொரு மேட்டர் போடுங்க. ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை தான்றோன் என தகப்பன் முடிஞ்சு வச்சு நடத்திட்டாருல. இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு இவருதான் ட்ரெண்ட், இவருதான் நியூஸ் முடிஞ்சு வச்சா. அது எதுக்காக? தடுப்பு சுத்திட்டு இப்படினாரா ஜிஆர்எஸ் இப்படின்னு இருக்காரு. அடுத்த எம்எல்ஏ ரெடிங்கிற மினிஸ்டர் ரெடிங்கிற சும்மா சொல்றேன் நானு. இப்ப போச்சா இல்ல இது மாதிரி யாரு சொல்லுவா? இல்ல வாரிசுங்கிறாங்க இல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு இதனாலதான் வாரிசு வராங்க. இவரு இப்ப என்ன வயசுனே தெரியாது. இந்த வயசுலயே அவர் வந்து இப்ப கட்சிக்காக பேசுறாப்ல, கட்சியோட கொள்கைக்காக பேசுறாப்ல. ஒரு லாங்குவேஜ் இல்ல, ரெண்டு லாங்குவேஜ்ல. சங்கிகளுக்கு இன்னொரு பிஹேவியர் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மேடையில ஆராசா பேசினாலோ, துணை முதல்வர் பேசினாலோ, இல்ல வந்து முதல்வரே வந்து ஏதாவது சனாதனத்துக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அதை அப்படியே கட் பண்ணி கீழே ஹிந்தியில ஒரு சப்டைட்டில், இங்கிலீஷ்ல ஒரு சப்டைட்டில். நார்த் இந்தியாவுக்கு போய் சேரணுமா, ஆங்கில உலகத்துக்குலாம் போய் சேரணுமா, அதனால பண்ணுவாங்க. நீ அவ்வளவு சிரமப்படவே கூடாது. அந்த போய் ரெண்டு லாங்குவேஜ் சொல்றாப்ல. ஆமா டவுன் 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 ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் டவுன் டவுன் ஒளிக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஒளிக அப்படிங்கிறாப்ல. இருமொழி தான், அது இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை எல்லாமே கரெக்ட் ஆகுது. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை வாரிசானா ஆமா வாரிசு அரசியல் தான். ஆனா இவர்களுடைய வாரிசுகள் கொள்கையில பேசுகிறார்கள். இந்த பேசுறாங்க. யாரு கொள்கை பேசுறாங்க? யாரு? திமுகவோட கொள்கை பேசுறாங்க. திமுகவோட கொள்கை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, மதசார்பற்ற கொள்கை, சமூக நீதி கொள்கை, அதை பேசுறாங்க. இப்ப இதே போல அந்த சைடு திரும்பி பாருங்க. அந்த சைடு தான் ஆப்போசிட் கட்சி சொன்னேன். அதிமுக கொள்கைகள் இருக்கு, கொள்கைகள் சாரி சரிங்களா, வாரிசுகள் இருக்காங்க. அதுல யாவனாவது எப்பயாவது கொள்கையை பற்றி பார்த்துருக்கீங்களா? யாரு வாரிசு யாரு இருக்கா? நம்ம இவரு ஓபிஎஸ் மவுரு பயங்கரமா பேசினா அப்படியே ஐ சப்போர்ட் மோடிஜி, ஐ லவ் மோடிஜி அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஞாபகம் இருக்கு. அவரு டிஆர் சும்மா அதெல்லாம் முதல் தண்டோட பேசணும் போல உட்காருட்டாப்ல. ஏன் அவரு ஆமா அவர் வந்து நாடாளுமன்றம் போறது ஐ சப்போர்ட் மோடிஜி, ஐ சப்போர்ட் பில், ஐ லவ் மோடிஜி, இது மூணு சொல்றதுக்காக தான். யாராவது பேசிருக்காங்களா? சரி அவரு விடுங்க, அவரு கூட அதிமுக இல்ல அப்படின்னு ஒரு உருத்துவானுங்க. சரி டிஜே இருக்காப்ல இல்ல, டிஜே ஜெயக்குமார் அவருக்கு ஒரு மகர், மூத்த மகர் இருக்காப்லையா? மூத்த மகர் இருக்காரு. ஆமா அவரு எம்பியாரா இருந்திருக்காரு. அப்படியா? சொல்லிதானே தெரியும். இருக்கடா தெரியாம இருந்துட்டு போயிருக்காங்களா? இருக்கடா தெரியாம எம்பியா இருந்திருக்காரு. ஒவ்வொரு நாடாளுமன்ற செஷன்லயும் ஆங்கில ஊடகத்துல இருந்து தமிழ் ஊடகம் சொல்லிதான் தெரியுது. எல்லா நேஷனல் நியூஸ்லயும் நம்ம ஆட்களுடைய பேர், நம்ம ஆட்கள் பண்ண சம்பவம் வந்துடும். அது சுவேங்கடேசன் தோழராக இருந்தாலும் சரி, ஆராசா இருந்தாலும் சரி, கனிமணி தோழராக இருந்தாலும் சரி, யாரு பேசினாலும் இவங்க எல்லாம் இப்ப இதை பேசிட்டாங்க, இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு வரும். இந்த ஆள் எம்பியா இருந்திருக்காங்க, என்ன கேள்வி நியூஸ்ல வந்திருக்காங்களா? நமக்கு தேவையில்லை. வாரிசுதான் அந்த ஆள் பேசுவாப்லையா? டவுன் 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 கூட பேச வேண்டாம், கெட் அவுட் மோடி பேச வேண்டாம், மதசார்பின்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும், சமூக நீதி வேண்டும், அவரு பேசுவாப்லையா? ஆனா இங்க பேசுறாங்க இல்ல. ஆமா தான் மேட்ரு. ராஜன் செல்ல இப்ப பையன் இருக்கிறாப்ல, கொள்கை பேசுறாப்லையா? அவரு கஞ்சா சங்கருக்கு ஆபீஸ் எடுக்கிறது, கஞ்சா சங்கருக்கு ஜாமீன் எடுக்கிறது, கஞ்சா சங்கருக்கு ஆபீஸ் போட்டு கொடுக்குறது, நம்ம மேல கேஸ் போறது, இந்த மாதிரி இருப்பாப்ல. அவர் அதுல பிஸியா இருக்காப்ல. இதான் கொள்கை அவருக்கு. அவருக்கு தான் கொள்கை. அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இவரு ஏழை விவசாயி எடப்பாடியார், அவருக்கு எதிராப்புல பையன் இருக்கு. அவரு அரசியல் இல்லையா? அரசியல் கிடையாது. பேசுங்கன்னு தான் சொல்றான். ஏன் வச்சிருக்கீங்கல்லப்பா வாரிசு, கொள்கையை கத்து கொடுத்து இறக்கி விடுங்க. என்ன மோசமா போகுது, பேச சொல்லுங்கிற வாயை திறந்து. சிங்கே ராமச்சந்திரன் ஒரு பீஸ். யாரு? சிங்கே ராமச்சந்திரன். அவர் தான் பேசுறாப்ல, கொள்கை பேசுறாப்ல. பேசுறாரு, கொள்கை பேசுறாரா? பேசுறதுலாம் தெரியல. பேசுறதுல எங்க வீட்டுல சின்ன குழந்தையெல்லாம் இருக்குது, அதான் சூப்பரா பேசுவேன். 3 வயசால பேச ஆரம்பிச்சாரு. மேட்டர் இல்ல, கொள்கையை பேசுறியா, இந்த இப்படி சொல்லுவியா, டவுன் டவுன் சனாதன மொழிக சொல்லு, சனாதனத்தை டெங்கு மலேரியா போல ஒழிப்போம், அதெல்லாம் வந்து இது பண்றதுல மறைக்கிறதெல்லாம் கிடையாது, ஒழிக்கணுங்க சொல்லுவியா நீ? இதுதான் கொள்கை வாரிசு. இதனாலதான் இது பண்றாங்க, கொள்கை வாரிசா வராங்க. அதனாலதான் நீ வயிறு எரியுது, வேற ஒண்ணு கிடையாது.
ஸோ இப்படியாக அந்த பையன் வந்து சொன்னது யாருக்குமே தெரியாது, வாயை பொத்தி போலீஸ் இப்படி கூப்பிட்டு போயிருச்சு. ஆனா அது எப்படி வா அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை போட்டு விட்டு அந்த பையன் சொன்னாவது ஒரு 4 கேமரால பதிவாகி அப்படியே போயிடுது. கூப்பிட்டு 30-40 மீடியாவை கூப்பிட்டு 2 லாங்குவேஜ்லையும் சொல்லி அவருக்கு அடி வாங்கி கொடுத்து இந்த பையனுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டு நல்லா இருக்கடா. ஆனால் நீ என்ன சொல்லணும்னா சங்கிகள் பேசாம இந்த அரசியல்லாம் விட்டு விலகிட்டு பிஆர் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும். கூச்சமே இல்லாம ஒன்று அவதூறுப்படுத்துறாங்களே, கூச்சமே இல்லாம என்னைக்கு அவங்களுக்கு அதேதான். அதனால ஐயா தொடர்ந்து இந்த மாதிரி சிறப்பாக செய்யுங்க. அதே போல திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி இன்னும் எவ்வளவு கொள்கை வாரிசுகள் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த உதவுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.